இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ இறுதியாக பேசி முடிக்கும்போது வந்து தொடர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா முடங்கிடுவாங்க, இதன் பிறகு எழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது அரசியல் பண்ண தெரியல, ஒரு பயப்படுறாரு, அச்சப்படுறாரு, கட்சியினர் வந்து பேசலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இறுதியாக சொல்கிறதுக்கான அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனே தளபதி வந்து உடனே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, டிவிக்கு அதோட அவ்வளோதான், இதோட க்ளோஸு, இதுக்கப்புறம் வந்து மீண்டு வரமாட்டாங்க, இந்த ஒரு சம்பவத்தையே அவங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் திமுக சார்ந்த அனைவரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஒரு சில கட்சிகளும் பேசிகிட்டு இருந்தாங்க, சரிங்களா? ஆனால் உங்களோட நோக்கம் ஒருபோதும் வெல்லாது. ஏன்னா நாங்கள் மக்களுக்கான கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நிற்போம். இந்த ஒரு சம்பவத்தினால வந்து எங்களை முடக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இந்த நிகழ்வை நாங்கள் சரி செஞ்சு கட்டாயமாக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கான அரசியலை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு வருவோம். எங்களை விமர்சனம் செய்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் செய்யுங்க, நாங்கள் மக்கள் பணியில் தெளிவாக இருக்கிறோம், மக்கள் எங்கள் பக்கத்தில் இருக்காங்க. நாங்கள் கட்டாயமாக இதுலேருந்து மீண்டும் வந்து மக்கள் பணிக்கான அரசியலில் நாங்கள் மீண்டும் இப்போ இருந்ததை விட வீறு கொண்டு கட்டாயமாக இந்த மக்களுக்காக சேவை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம்.